ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கீவேர்ட்ஸ்னால் என்ன, தென் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸோட டிஃபால்ட் சைஸ் அண்ட் வேல்யூஸ், தென் வேரியபிள்ஸ்னால் என்ன, தென் வேரியபிள்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், தென் ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்ன, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ் அப்படின்னா இன்பில்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தை ப்ரீடிஃபைன்டு இன்பில்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இது எல்லாத்துமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணலை, ஜாவா டெவலப்பர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கான ஆக்சுவல் மீனிங்கை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஸோ ட்ரூன்றது பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் அந்த ட்ரூன்ற வேர்டுக்கான மீனிங்கை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஜாவா டெவலப்பர்ஸ் அந்த வேர்டுக்கு இதான் மீனிங் அப்படின்னு டிஃபைன் பண்ணி ஸோ ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதான் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்றப்போ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா கீவேர்ட்ஸுமே ஜாவாவில் வந்து லோவர் கேஸில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட். தென் வந்து ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 கீவேர்ட்ஸுக்கு மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக், ஸ்டாட்டிக், எக்ஸ்டென்ஸ், ஸோ ட்ரூ, ஃபால்ஸு, இஃப்பு, எல்ஸ் இஃப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லா கீவேர்ட்ஸுமே லோவர் கேஸில் தான் இருக்கும். தென் வந்து ஷேட் ஆஃப் ப்ளூவில் அப்பியர் ஆகும் கீவேர்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஃபாரு, பப்ளிக், ஸ்டாட்டிக், கிளாஸ், எக்ஸ்டென்ஸ், இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஆர் இன்பில்ட் வேர்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது மீனிங்கை. ஓகேவா? ஸோ டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு டேட்டானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டான்றது ஒரு ரா ஃபேக்ட். அந்த ரா ஃபேக்ட் எதை பற்றி சொல்லணும்னா, ஸோ ஒரு என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸை சொல்லும். ஸோ என்டிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோனுன்றது என்டிட்டி. அதோட அட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னா, ஸோ ஒரு மொபைல் ஃபோனோட கலரு, ப்ரைஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரிபியூட்ஸ். ஸோ டேட்டான்றது என்னென்னா, இது இந்த மொபைல், இது இந்த கலர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். ஸோ டேட்டா டைப் அப்படின்னு என்னென்னா, ஸோ ஒரு வேல்யூ நம்ம தரப்போகிறோம், அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ முன்னாடியே. ஸோ அதான் டேட்டா டைப். ஸோ இட் இஸ் எ காம்போனன்ட் விச் ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ டேட்டா டைப்னா தான். ஸோ இந்த டேட்டா டைப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது ஜாவாவில். ஸோ ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நியூமரிக், இன்னொன்று வந்து நான் நியூமரிக். ஸோ நியூமரிக்கில் பார்த்திங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 2 இருக்குது. ஸோ இன்டீஜரில் பார்த்திங்கன்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங். ஃப்ளோட்டிங் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட், டபுள். தென் வந்து நான் நியூமரிக்கில் பார்த்திங்கன்னா பூலியனும் கேரக்டரும் இருக்குது. ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங்கு, கிளாஸ், இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூமரிக். ஸோ நியூமரிக் அப்படின்னா என்னென்னா, கண்டிப்பாக அது வந்து நம்பர்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ நியூமரிக்கில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 2 இருக்குது. ஸோ இன்டீஜர் பார்த்தீங்கன்னா ஸோ பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் அப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பரை டினோட் பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் மெமரி சைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ பைட்டுக்கு வந்து ஒரு செட்டைன் மெமரி இருக்கும், அதே மாதிரி இன்ட்டுக்கு வந்து ஒரு செட்டைன் மெமரி இருக்கும். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம டேட்டா டைப்பை சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட் வச்சு வர எல்லா வேல்யூமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் தான். ஸோ டெசிமல் வேல்யூஸ். ஸோ இந்த ஃப்ளோட்டு, டபுள் அப்படின்னு 2 டைப் இருக்குது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில். ஸோ இதுக்கும் மெமரி சைஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம டேட்டா டைப்பை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, ஸோ நான் ப்ரிமிட்டிவ்க்கில் என்னென்னலாம் வரும்னா அரே, ஸ்ட்ரிங், கிளாஸ், இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ நான் ப்ரிமிட்டிவாக நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸோட டைப்ஸு. ஸோ ஜாவாவில் இந்த டைப்ஸ் இருக்குது, டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஓகே. டேட்டா டைப்ஸோட டிஃபால்ட் சைஸ் என்ன, டிஃபால்ட் வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப் பைட்டுன்றது ஒரு டேட்டா டைப் தான், ஷார்ட்ன்றது ஒரு டேட்டா டைப் தான். ஸோ பைட்டோட டேட்டா டைப்போட டிஃபால்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 பைட்டு. ஸோ ஒரு பைட்டுன்றது பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 8 பிட்ஸ் ஈக்குவல் டு 1 பைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஷார்ட்டுக்கு வந்து 2 பைட்டு, இன்ட்டுக்கு வந்து 4 பைட்டு, லாங்குக்கு வந்து 8 பைட்ஸு, ஸோ ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட்டு, டபுளுக்கு வந்து 8 பைட்டு, கேரக்டருக்கு வந்து 2 பைட்டு, பூலியனுக்கு 1 பிட்டு.
ஓகேவா. ஸோ இந்த டேட்டா டைப்போட டிஃபால்ட் சைஸ் எல்லாமே இதுதான். ஸோ நம்ம இப்போது பைட்டு ஷார்ட் இன்ட் இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட், நம்மளுடைய வேரியபிள், நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து எவ்வளோ சைஸோ அதை பொறுத்து நம்ம டேட்டா டைப்பை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே அது பாயிண்ட் வச்சு வர வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் ஆர் டபுளுக்கு போயிடுவோம். ஓகே, நம்ம பூலியன்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஃபால்ஸ் தான். ஸோ அதில் நம்ம எது வேணுமோ ஒரு பிட்டுன்றதுனால அங்கே போயிடுவோம். கேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் லெட்டர், அதாவது ஏ அப்படின்ற லெட்டர் ஒரு கேரக்டர். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ். ஓகே, இப்போ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ட் ஏன்றது வேரியபிள். ஸோ அடுத்து வரும். ஸோ ஏன்ற வேரியபிளோட இப்போ நான் இன்ட் ஏன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். எந்த வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன அவுட்புட்டில் வரும்னா ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் தான் வரும். ஸோ இன்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ எனக்கு வந்து 0ன்றது தான் அவுட்புட் வரும். ஸோ எப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராமராக ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டேன், ஆனால் இனிஷியலைஸ் பண்ணலை, அப்படி பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ பைட் ஷார்ட் இன்ட்டோடது 0, தென் லாங் ஃப்ளோட்டோடது 0, லாங்கோடது 0, ஃப்ளோட்டோடது வந்து 0.0. ஸோ இந்த எல்எஃப் அப்படின்றது என்னென்னா இதை வந்து நம்ம ஃபார்மேட்டிங்னு சொல்லுவோம். ஸோ எப்போலாம் நம்ம வந்து ஒரு லாங் வேல்யூ அப்படின்லாம் ஃப்ளோட் வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அப்போலாம் லாஸ்ட்டாக சஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எல்எஃப்ன்றதை. ஸோ அது கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. ஸ்மால் லெட்டர்லையும் போடலாம், கேப்ஸ்லையும் போடலாம். அதே மாதிரி எஃப்பும் ஸ்மால் லெட்டர்லையும் போடலாம், கேப்ஸ்லையும் போடலாம். தென் வந்து கேரக்டரோட டிஃபால்ட் வேல்யூ வந்து சம்திங் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கோடது வந்து நல், பூலியனோடது வந்து ஃபால்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் ஃபார் ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. ஓகேவா. ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக வேரியபிள் அப்படின்றது என்னென்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் யூஸ்டு டு ஹோல்ட் எ வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் வந்து வேரியபிளை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இந்த ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்னு பிரிக்கலாம். டேட்டா டைப் பொறுத்து வேரியபிளை வந்து ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்னு பிரிக்கலாம். தென் வந்து மாடிஃபையரை பொறுத்து நம்ம ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக்னு பிரிக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாட்டிக்னு ஒரு வார்த்தையை போட்டால் அது ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தையை போடலைன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ இதோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், தென் வந்து இது வந்து டேட்டா டைப்பை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக் வந்து மாடிஃபையரை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ குளோபல் வேரியபிள்னால் அந்த டாப் ஆஃப் தி ப்ரோக்ராம் நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். என்டையர் ப்ரோக்ராமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் வேரியபிள்னால் ஒரு பிளாக்குக்குள்ளே, ஒரு மெத்தடோட பிளாக்குக்குள்ளே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது லோக்கல் வேரியபிள் தான். தென் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியலைஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிக்ளேர் பண்ணணும், தென் இனிஷியலைஸ் பண்ணணும், தென் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் அப்படின்றது டேட்டா டைப், வேர் அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டேன். ஸோ ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். எப்படி டிக்ளேர் பண்ணணுன்றதுக்கான சின்டாக்ஸ் வந்து டேட்டா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் நேம். தென் வேரியபிளை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஒரு சம்திங் ஒரு லிட்ரல் கொடுத்து 10 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னா அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூட்டிலைஸும் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ், இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ், தென் வந்து ஒரு வேரியபிளை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் எல்ன்றது போயிலாம் பிரிண்ட்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த 10 பிரிண்ட் ஆகிட்டு கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிரும். அதே நம்ம பிரிண்ட்னு யூஸ் பண்ணோம்னா 10 பிரிண்ட் ஆகிட்டு கர்சர் அதே லைனில் நிற்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எல்என் அப்படின்ற மெத்தடுக்கும் பிரிண்ட் அப்படின்ற மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேரியபிள்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி அதில் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வேரியபிள் அப்படின்னா என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை. ஸோ அது ஒரு நேம், அதை நம்ம ஒரு மெமரி ஸ்பேஸுக்கு அலகேட் பண்ணியிருப்போம், அது ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ வேரியபிள்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நேம், அவ்வளோதான். நம்ம ஆஸ் எ ப்ரோக்ராமராக நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற சில காம்போனன்ட்ஸ்க்கு ஒரு நேம் வைப்போம். ஸோ அதான் ஐடென்டிஃபையர்ஸ். அப்படி நம்ம சில காம்போனன்ட்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு நம்ம நேம் வைப்போம், ஒரு மெத்தடுக்கு நம்ம நேம் வைப்போம், ஒரு வேரியபிளுக்கு நம்ம நேம் வைப்போம். இப்போதைக்கு நமக்கு கிளாஸ் தெரியும், வேரியபிள் தெரியும். ஸோ மெத்தட் வந்து பின்னாடி வீடியோவில் வரும். ஸோ ஒரு கிளாஸ்னால் என்ன? ஸோ அந்த கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம ஒரு நேம் கொடுப்போம். ஸோ அதான் கிளாஸ் நேம். வேரியபிள்னால் இப்போது இன்டீஜர் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் முன்னாடி ஸ்லைடில் வேர் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வேரியபிள் நேம். ஸோ அதேமாதிரி ஒரு மெத்தட் நேமும் இருக்குது. ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்னால் நேம்ஸ், அவ்வளோதான். தென் அந்த ஐடென்டிஃபையர்ஸ் வைக்கிறதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள் நேம்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா.
ஸோ வேரியபிள் நேம்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும். தென் வந்து நம்பர்ஸ் எல்லாமே அலௌடு, ஆனால் ஒரு பிகினிங்கில் அலௌடு இல்லை. ஸோ ஒரு கிளாஸ் நேமோ இல்லை ஒரு வேரியபிள் நேமோ இல்லை ஒரு மெத்தட் நேமோ நம்ம நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர்ஸ் வந்து நம்ம இன்பிட்வீனில் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் வந்து நான் கீவேர்ட்ஸ்னு ஒரு டாபிக் முன்னாடி எடுத்தேன் இல்லையா. ஸோ கீவேர்ட்ஸ் ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அது எதுவுமே நம்மளுடைய ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீவேர்ட்ஸ் எதையுமே நம்ம ஒரு மெத்தட் நேமாவோ இல்லை ஒரு கிளாஸ் நேமாவோ இல்லை வேரியபிள் நேமாவோ வைக்க முடியாது. தென் வந்து பிளாங்க் ஸ்பேஸ் வந்து அலௌடு இல்லை அந்த ஐடென்டிஃபையரில். ஒரு வேரியபிள் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணுறப்போ பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாலர் சிம்பிளும் அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் நம்ம வேரியபிள் நேமில் ஆக்சஸ் பண்ண வச்சுக்கலாம். ஒரு ஐடென்டிஃபையராக நம்ம டாலர் சிம்பிளையும் அண்டர் ஸ்கோர் சிம்பிளையும் மட்டும்தான் வச்சுக்க முடியும். ஸோ வேறு எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் அலௌடு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். தென் வந்து டேட்டா டைப், அதோட டைப்ஸ். தென் வந்து டேட்டா டைப்போட டிஃபால்ட் சைஸும் டிஃபால்ட் வேல்யூஸும் பார்த்தோம். தென் வந்து வேரியபிள்ஸ் பார்த்தோம். தென் ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ வரும். ஸோ இதேமாதிரி இந்த டுட்டோரியல் ஃபுல்லாகவே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஜாவா டுட்டோரியல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கோர் ஜாவா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.